ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெறும் 2 பொருள் இருந்தால் போதும், சட்டுன்னு ரொம்ப ஈஸியாக சூப்பராக டேஸ்டியான பேடா ஸ்வீட் செஞ்சிடலாம். இதை செய்கிறதுக்கு நெய்யோ பாலோ எண்ணெயோ கண்டன்ஸ் மில்கோ இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. இப்போ இந்த ஸ்வீட்டை செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை அளந்து எடுத்திருக்கேன். நல்லா கோபுரமாக நான் இன்றைக்கி அளந்து எடுத்திருக்கேன். இதை வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. வறுத்த பொட்டுக்கலையாக இருந்தாலுமே ஒரு தடவை வறுத்துட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஏலக்காவை நம்ம அப்படியே சேர்க்காம அது உள்ளே இருக்க விதையை மட்டும் எடுத்து சேர்த்துக்கலாம். விதை சேர்த்தாலே நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட குருணையாக இல்லாத மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா இதை என்ன தான் நம்ம நல்லா நைஸாக அரைச்சிருந்தாலும் ஒரு ஜல்லடையில் நம்ம கொட்டிட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1-2 குருணை இருந்தாலுமே நம்மளுக்கு சலிக்கும் போது வந்துடும். நல்லா சலிச்சிட்டு நம்ம ஸ்வீட் செய்யும்போது நம்ம செய்யக்கூடிய ஸ்வீட் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது நல்லா இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், அதில் இருக்க அரைப்படாத குருணையெல்லாம் அந்த ஜல்லடையிலே நின்றுச்சு. இப்போது நம்மளுக்கு பொட்டுக்கடலை மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் பொட்டுக்கல்லைக்கு 1/2 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்குங்க. ஆனால் நான் இன்றைக்கி கோபுரமாக அளந்து எடுத்தனால 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சர்க்கரை தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை எல்லாமே நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து வந்ததும் இந்த மாதிரி நல்ல ஒரு முறை கலந்து விட்டுட்டு கரண்டியில் எடுத்து கையில் தொட்டு செக் பண்ணி பாருங்கள். அரை கம்பி பதம் வரணும். இந்த மாதிரி கம்பி உடையணும். அதாவது ஒரு கம்பி பதம் வர விட்டுறாதீங்க. ஒரு கம்பி பதம் வந்ததுன்னா உங்களுக்கு பேடா ஸ்வீட் ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் அரை கம்பி பதம் வந்தால் போதும். அரை கம்பி பதம் வரும்போதே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கலாம். நான் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு பொட்டுக்கடலை மாவை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் கலந்து விட்டுக்கோங்க. முதல்ல பார்க்கும்போது உங்களுக்கு பொட்டுக்கடலை மாவு அதிகமாகவும் சர்க்கரை பாகு கொஞ்சம் கம்மியாகவும் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா நம்ம எடுத்துருக்கக்கூடிய பொட்டுக்கலைக்கும் சர்க்கரைக்கும் கரெக்டாக இருக்கும் அளவு. நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. அப்போ அந்த சர்க்கரை பாகோட அந்த மாவு நல்லா சேர்ந்து ஒன்று போல் கலந்து வந்துடும். இதில் இன்றைக்கி நான் நெய்யோ எண்ணெயோ இல்லை பால் கண்டன்ஸ் மில்க் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். ஒரு வேளை உங்களுக்கு விருப்பம்னா இதில் 2-3 ஸ்பூன் அளவுக்கு நெய் நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்து செய்யலாம். நெய் சேர்த்து செய்யும்போது இன்னுமே நம்மளுக்கு பேடா ஸ்வீட் இன்னும் டேஸ்ட்டாகவும் இன்னும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். வேணும்னா மட்டும் நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் நெய் சேர்க்காமல் செஞ்சு காமிக்கணுங்கிறதுனால நெய் சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி பீங்கான் பிளேட்டில் மாற்றிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு நெய் தடவின பிளேட்டுக்கு கூட மாற்றிக்கோங்க. அப்போ மாவு அந்த பிளேட்டில் ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுருங்க. சூடாக இருக்கும்போதே சட்டுன்னு இது உங்களுக்கு ஆறி வந்துடும். அதனால் நல்ல சூடாக இருக்கும்போதே கலந்து விட்டுட்டு இந்த மாவு அப்படியே சூடாக இருக்கும்போதே ஒரு சின்ன கரண்டி அளவுக்காக எடுத்திருக்கேன். அந்த கரண்டியில் கொஞ்சமாக நெய்யை உள்ளே தடவி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. நம்மளோட பேடா ஸ்வீட் எல்லாமே ஒரே அளவாக இருக்கணுங்கிறதுனால நான் இந்த கரண்டி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மாவு ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் நம்ம இப்போ பேடா செய்ய முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சூடாக இருக்கும்போதே நம்ம எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறமா நம்ம பேடா செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பேடாக்கான மாவை நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி சூடாக இருக்கும்போதே மாவு எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ மாவு கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது. இப்போவே நம்ம பேடா செஞ்சிடணும். ஆறிடுச்சுன்னா பேடா செய்கிறதுக்கு வராது. அதனால் கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு மாவை நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம பேடா மாதிரி செய்கிறதுக்கு நான் கொழுக்கட்டை அச்சை தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு கடையில் பார்த்தீங்கன்னா பேடா மேக்கர் கிடைக்கும். அது வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு செஞ்சுக்கோங்க. பேடா மேக்கர் இல்லாதவங்க எல்லார் வீட்லேயுமே பேடா மேக்கர் இருக்காது. அதனால் நான் கொழுக்கட்டை அச்சை வச்சு பேடா மாதிரி லைட்டாக மேலே அழுத்தி விட்டுருக்கேன். அப்போ நம்மளுக்கு பேடா லுக் கிடைக்கும். பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஸ்வீட் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதே மாதிரியே நம்ம பிரித்து வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ரவுண்டாக உருட்டிட்டு மேலே அந்த அச்சை வச்சு லைட்டாக அழுத்தி விட்டுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு பேடா மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும்.
இந்த மாதிரி உங்களுக்கு பேடா மாதிரி செய்ய விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து லட்டு மாதிரி கூட உருட்டி கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இல்லை விரலில் அழுத்தி நடுவில் அழுத்தி விட்டுட்டிங்கன்னா கூட உங்களுக்கு பார்க்குறதுக்கு பேடா மாதிரி இருக்கும். அவ்வளோதான், எல்லா ஸ்வீட்டையும் நம்ம செஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சூப்பராக நல்ல டேஸ்டியான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா உங்களுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் இதை உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இதை விட இன்னும் நல்ல சாஃப்டாக டேஸ்டியாக வேணும்னா நீங்கள் நெய் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம வந்து லட்டும் செய்யலாம். லட்டு ரெசிபி வந்து வேணும்னா சொல்லுங்கள், நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே போல் ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.